ஏய் செல்லம், கார் சூப்பரா இருக்கு செல்லம். நல்லா இருக்கே. ஆமா, இங்க பாத்தியா? எனக்கு மட்டும் ரெண்டு டயர் இங்க இங்க இங்க. உனக்கு ரெட்டு, அண்ணாவுக்கு கிரீனா? ரெட். இந்த வண்டி நான் இப்பதான் பாக்குறேன் இந்த மாதிரி. ஆமா, ரெட். ஏ புஜ்ஜி, சூப்பரா இருக்கு இந்த டாய்ஸ். செல்லம், 2 பேர் ரேஸ் வைங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, குட்டீஸ்க்கு நியூவாக டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் வாங்கியிருக்கோம். இது கார் டைப்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. செல்லம், உடைக்காம பத்திரமா விளையாடணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களை எப்பொழுதும் டிவி, டெலிவிஷன், அதாவது மொபைல், இந்த மாதிரியே அவங்கள எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸோடையே மிங்கிள் பண்ணி வைக்காமல் மேக்ஸிமம் இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டுக்கு வெளியில் இயற்கையாக அவங்கள விளையாட விடுங்க. கூட நீங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பர்வைசிங்கில் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப முக்கியமானது, குழந்தைகளை நம்ம தனியாகவே விடக்கூடாது. ஒரு நிமிஷம் அசால்ட்டாக இருக்கிறது தான் பல ஆபத்துக்களை கொண்டு வந்து விடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழந்தைங்களை வெளியில் விளையாட விடும் பொழுது அவங்க இயற்கையாகவும் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய விஷயம் குழந்தைங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செல்லம், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இப்போது நீங்கள் வண்டி வாங்கி விளையாடுறீங்கல்ல, வண்டி ஓட்டுறீங்கல்ல செல்லம், அதில் நம்ம வண்டி ஓட்டும் போதும் சரி, நம்ம ரோட்டில் நடந்து போகும்பொழுதும் சரி, சரியா? எப்பொழுதுமே ரோட்டில் லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும், சரியா? லெஃப்ட் சைடுனா எந்த பக்கம்? லெஃப்ட் சைடுனா எந்த பக்கம்? எந்த பக்கம்? இந்த பக்கம்னா அப்படி இல்லை, லெஃப்ட் கை இருக்குல்ல, அந்த பக்கம். ரோடு இருக்குது அப்படின்னு, இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், தின்னதான். இந்த பக்கமாக நம்ம இப்படி ஓரமாக போகணும், போகும் பொழுதும் வரும் பொழுதும், சரியா? அதே மாதிரி நம்ம ஏதாவது போயிட்டுருக்கும் பொழுது டர்னிங்கு வளையிறோம் அப்படின்னா எந்த பக்கம் வளையிறோமோ அந்த பக்கம் நம்ம வண்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்ணிடணும், ஓகேவா? அப்போ தான் நமக்கு பின்னாடி வர வண்டி பொறுமையாக நிதானமாக வருவாங்க, சரியா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லெஃப்ட் பக்கம் அந்த பக்கம் திரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே பின்னாடி இருக்க லைட்டை ஆன் பண்ணணும். இதே இந்த பக்கம் ரைட் சைடு டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணணும், சரியா? ஆன் பண்ணிவிட்டு நம்ம வளைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டிராஃபிக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வண்டிலாம் ஓட்டணும், சரியா செல்லம்? சரி, ஓகே. இங்கே பாருங்க, வண்டி எப்பொழுதும் பொறுமையாக ஓட்டிகிட்டு போகணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு விளையாட்டாகவே நம்மளுடைய டிராஃபிக் ரூல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டீச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவங்களும் விளையாட்டு போக்குலேயே அது எல்லாமே நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நாளைக்கு அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, மெயின் ரோட்டுக்கு போகிறாங்க, அடுத்தது பைக் அப்படின்னு போகும்பொழுது அவங்களுக்கு அந்த சேஃப்டி இப்போ இருந்தே அவங்களுக்கு ஹேபிட்டாக பழக்கமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செல்லம், டாய்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே செல்லம், அப்போ உடைக்காம வச்சிருக்கீங்களா? எவ்வளோ பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே உடைச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு வாங்குறோம்ல, இப்படிதான் ஒரு பொம்மை வாங்குறப்ப சொல்றீங்க, அப்பயும் உடைச்சி வச்சிருங்க.
சரி, அப்போ பத்திரமா வச்சுருக்கீங்களா? அந்த பொம்மை பிடிக்காது, இந்த பொம்மை தான் பிடிக்கும். சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் உடைக்காமல் பத்திரமா வச்சு விளையாடணும், சரியா? அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னும் பெரிய பொம்மை வாங்கி தருவோம், ஓகேவா? பட் யார் அது? அண்ணா. என்னது? அண்ணாட போயிட்டு அம்மா 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 இல்லடா, அண்ணாடா. அம்மா உனக்கு பின்னாடி தான், எனக்கு தான் முன்னாடி. சரி பண்ணி லைட்